விஜய் என்பவர் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தீய சக்தி என்று நிறுவி இப்ப இருக்கக்கூடியவங்களை புனிதப்படுத்துறாங்களான்னு எனக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அவங்க பண்றதே ரொம்ப கம்மியான போராட்டமாக தான் இருக்கு. எங்க தலைவருக்காக தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, கேப்டனுடைய முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு. அண்ணா எங்க இடத்துல நின்னாருன்னா அருண் சுப்பிரமணியம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனாருன்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் எம்எல்ஏ காணன. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேப்பர்ல பாக்குறேன் அதிமுக வந்து ஐக்கியமாயிட்டாருன்னு. அண்ணன் செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் தெரியல, அண்ணன் போகாத கட்சியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அண்ணன் அடுத்தது டிவி கேவில் இருந்து இணைவார் நம்புறேன். அதிமுக திமுக இந்த கட்சிகள் தான் திரும்பி ஆட்சிக்கு வரணும்னு சொல்றதுல ஆரம்பத்தில் உடன்பாடு கிடையாது. போராட்டத்திலே கலந்துக்காத ஒரு அரசியல்வாதி யாரான்னா திரு கமலஹாசன் அவர்கள் தான். வாழும் பாரதியாரே பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருப்பாரு. அவர் வந்து லஞ்சம் தான் மிகப்பெரிய பிரச்சனை, லஞ்சம் லாவணத்தை ஒழிக்க போற சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழலாக பேசப்பட்ட 2G ஊழலுக்கு யார் சொந்தக்காரோ அவங்க கிட்ட போய் ஐக்கியமாயிட்டாரு. அக்கா சொன்னாங்க லஞ்சம் லஞ்சம் தான் மிகப்பெரிய பிரச்சனை, லஞ்சம் தாங்க மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். யார் தெரியுமா? டார்ச் லைட் எடுத்துட்டு வந்தார். டார்ச் லைட் எடுத்து டப்புன்னு இருந்து டிவிலே போட்டு வச்சாரு, லஞ்சத்தை தான் ஒழுகி போற சொல்லிட்டு. மக்கள் நீதி மைய கட்சியினுடைய தலைவராக திரு கமலஹாசன் அவர்கள் வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம டிபி நம்ம ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் அவர் யார் ப்ரொஃபைல் பிக்சர்னா அப்படியே பாரதியார், வாழும் பாரதியாரே பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருப்பாரு. அவர் வந்து லஞ்சம் தான் மிகப்பெரிய பிரச்சனை, லஞ்சம் லாவணத்தை ஒழிக்க போற சொல்லிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழலாக பேசப்பட்ட 2G ஊழலுக்கு யார் சொந்தக்காரோ அவங்க கிட்ட போய் ஐக்கியமாயிட்டாரு. அப்போ லஞ்சத்தை வந்து ஒழிக்க போறன்னு மட்டுமே ஒருத்தவங்க வராங்கன்னா அதை நம்ம எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நான் எனக்கு தெரியும், நான் ஒரு வழக்கறிஞர் மட்டும் கிடையாது, நான் ஒரு மீடியாவும் வச்சுருக்கேன். நான் யார் யார் எங்கெங்கே போராட்டம் பண்ணுறாங்க, யார் யார் போயிட்டு போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க அப்படிலாம் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு போராட்டத்திலே கலந்துக்காத ஒரு அரசியல்வாதி யாரான்னா திரு கமலஹாசன் அவர்கள் தான். இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. அவங்க பண்ணுறதே ரொம்ப கம்மியான போராட்டமாக தான் இருக்குது. அப்போது லஞ்சம் மட்டும்தான் அந்த நாட்டினுடைய பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. அதே சமயம் லஞ்சம் மிகப்பெரிய ஆபத்து தான். ஆனால் அதை மட்டுமே முன்னிலைப்படுத்துவர்களுக்கு சமூக நீதி குறித்து எந்த ஒரு கவலையும் இருக்காது, தன்னுடைய சுயத்தை பற்றியுமே யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அக்கா சொன்னாங்க பெண்கள் உரிமை அப்படி சொல்லிட்டு, பெண்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. அக்கா கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், திமுக மேடைக்கு பெருமை பேசுறது, நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை சென்னையினுடைய மேயராக்கி விட்டோம், சந்தோஷப்படுறீங்களா அக்கான்னு சொல்லுங்க நீங்க. ஏன்னா இன்றைக்கு பெண்கள் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுக்கணுமான்னு கேட்டால் கட்டாயமாக கொடுக்கணும் தான், மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் பெண்கள் என்கின்ற ஒரு விக்டிம் கார்டை எடுத்துட்டு வந்து நமக்கு எதிராக செயல்பட்டால் அதை நாம வேடிக்கை பார்த்துக்க கொண்டிருக்க கூடாது. ஏன்னா நம்ம அந்த அக்கா நம்ம பிரியாக்காவை நான் குறை சொல்ல விரும்பல, பாவம் அவங்கள வேற வழி இல்லாமல் அவங்க வச்சிருக்காங்க. அப்போ பெண்கள் மட்டுமே இங்கே எல்லாத்துக்கும் சரின்னு சொன்னா அக்கா அவர்கள் வந்து அதிமுக ஆதரித்துக்கு பதில் தேமுதிகவில் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடியவரே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் அவர்கள் தான். அப்போ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அவங்களை ஆதரிச்சிருக்கலாம், ஏன்னா நீங்கள் பெண்களை வந்து ஆதரிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதே சமயம் இங்கே அடுத்ததாக இவங்க சொன்னது வந்து நம்ம அண்ணன் பேசும்போது சொன்னார் தேமுதிக கட்சி. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஓப்பனாக சொல்ல விரும்புகிறேன், நான் எங்கேயுமே இந்த விஷயத்தை வந்து நேரடியாக சொன்னது கிடையாது. எனக்கு வந்து அதிமுக திமுக இந்த கட்சிகள் தான் திரும்பி ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறதுல ஆரம்பத்தில் உடன்பாடு கிடையாது. எனக்கு முதல் முறையாக நான் வந்து வாக்குரிமை பெற்ற பிறகாக நான் வந்து எங்கள் இடத்துல வந்து யாருக்கு வந்து ஓட்டு போட்டோம் அப்படின்னா அன்றைக்கு மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையமே வருது, மக்கள் கூட்டணி சொல்லிட்டு ஒரு கூட்டணி வந்து தொடங்கினாங்க. அன்னைக்கு இவங்க தான் மாற்றம் வர போகிறாங்க, சரி நம்ம வந்து யாருக்கு இந்த கூட்டணி வெற்றி பெறணுன்றதுக்காக நான் வந்து வாக்களித்தேன். அப்படி நான் ஒரு வாக்களித்த ஒரு கட்சி தான் வந்து எங்கள் இடத்துல தேமுதிகான்னு சொல்லிட்டு நின்னாங்க. ரெண்டாவது நின்ற ஒரு நபர் வந்து தன்னுடைய சாதியினுடைய பெயரை தான் பின்னாடி போட்டிருப்பாரு. நான் அதெல்லாம் கூட அப்போ யோசிக்கல, சரி ஒரு மாற்றம் வரணும், என்னுடைய திமுக அதிமுக அழிச்சிக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு ஓட்டு போட்டேன். ஆனால் சோகால் அங்கே வந்து அவங்க ஜெயிக்கல. அடுத்த முறை தேர்தல் வந்தது, இதே தேமுதிக வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க. அப்போ வந்து அவங்க வெற்றி பெறணுன்றதுல சமரசம் பண்ணாங்க, கூட்டணி வச்சாங்க. ஸோ ரைட், எல்லாமே ஓகே தான். சொன்னார் இல்லையா, எங்கள் தலைவருக்காக தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க, கேப்டனுடைய முகத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு. அண்ணா எங்க இடத்துல நின்னாருன்னா அருண் சுப்பிரமணியம் ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆனாருன்னு 1 வருஷத்துக்கு அப்புறம் எம்எல்ஏ காணன. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேப்பர்ல பார்க்குறேன் அதிமுக வந்து ஐக்கியமாயிட்டாருன்னு. அப்போ உங்க கேப்டன் அவர்கள்
எங்களுக்கு கை காமித்தவரை எங்க தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க, அவர் அதிமுகவோட ஐக்கியமாகிட்டாங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு பண்றது என்னன்னா, நீங்க ஓட்டு போடக்கூடியவர் வெறுமனே முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் பார்த்து போகாதீங்க, விலை போகாதவரான்னு பாருங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி எல்லாருக்கும் தெரியல, அண்ணன் போகாத கட்சியே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா அண்ணன் அடுத்தது டிவி-கேல இருந்து இணைவார் நம்புறேன். அவருக்கும் வந்து ரத்தின கம்பல் போட்டு விரிப்பாங்க நம்புறேன். டிவி-கே செந்தில் பாலாஜி அவர்கள் இணைவார் நான் நம்புறேன். என் அசம்ஷன் நான் நம்புறேன் நான். ஏன்னா அங்க வந்து வயசானவர்களுக்கெல்லாம் மிக பொறுப்பு கொடுக்குறாங்க. ஏன் செந்தில் பாலாஜி போன்றவர்கள்லாம் வந்து சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நான் ஸோ அதனால் வந்து இருப்பாங்க. அதே சமயம் நான் இன்னொன்றுமே நோட்டீஸ் பண்ண விரும்புகிறேன். பேசின எல்லாருமே வந்து மிக கடுமையாக விஜய் அவர்கள் வந்து எதிர்த்து பேசினாங்க. எனக்கு அதில் பெரிய உடன்பாடு வந்து கொஞ்ச காலமாக இல்லாமல் இருக்கு. ஏன்னு கேட்டால், விஜய் என்பவர் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தீய சக்தி என்று நிறுவி இப்போ இருக்கக்கூடியவங்களை புனிதப்படுத்துகிறாங்களான்னு எனக்கு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. அப்போ ஒரு ஆப்ஷன் நமக்கு வருது, திமுக தான்ப்பா ஆட்சிக்கு வரும், அதுக்கு மாற்றா ஒருவேளை வாய்ப்பு வரக்கூடிய இடத்துல விஜய் அவர்கள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்களான்னு சொன்னால் நான் நிச்சயமாக ஸ்பேஸ் கொடுக்கலாம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, சில பேர் திமுக தான் வந்து திராவிட கட்சியை தான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி விஜய் போனவர்களாக இருக்காங்க. பட் விஜய் அவர்கள் இருந்தாலுமே கூட அவரை நம்பி மாற்றத்தை விரும்பக்கூடிய பல பேர்லாம் இருக்கிறாங்க. விஜய் என்பவர் தீய சக்தியா இருக்காரா என்று கேட்டால் எனக்கு அதில் பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அவர் தன்னை அந்த ஹீரோயிஸ்டே வச்சிருக்காரு. அந்த ஹீரோயிஸ்ட் வந்து இறங்க மாட்டாரு. எப்படி வந்து திரு கமலஹாசன் அவர்கள் எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் போகாத ஒரு நபரா இருந்தாரோ, அதே போலதான் இன்றைக்கு ஒரு எலைட் பாலிடிக்ஸை திரு விஜய் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவு வந்து இளைஞர் பட்டாளெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனா அவர்கள் யாருமே கருத்தியல் தெளிவில்லாம, கொள்கை தெளிவில்லாம, நாளைக்கு இந்த தலைவர் இல்லைன்னா இந்த கட்சி என்னவா இருக்கும், நாளைக்கு இவர் இல்லாம போயிட்டா கட்சியை அழிஞ்சிருமா அப்படின்ற எந்த விதமான புரிதலுமே இல்லாம இருக்கிறாங்க. அந்த விதத்தில் நான் நாம் தமிழ் கட்சியை வந்து பாராட்டுவேன். ஏன்னு கேட்டா, நாம் தமிழ் கட்சி என்பது வெறுமனையாக ஒரு ரசிக மனப்பான்மை கட்சி கிடையாது. அண்ணன் சீமா அண்ணன் வந்து உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் இறந்துட்டார். அவர் தான் திரு கருணாநிதி அவருடைய மூத்த மகன். அவருடைய இறந்துட்டப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு வந்து நில விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தார் ஸ்டாலின் அண்ணன். ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு வந்து சீமான் அண்ணன் வந்து போயிருந்தார். அப்போ நாம் தமிழ் கட்சி சார்ந்த பல பேர் என்ன நம்ம கேட்டாங்க, கட்சியில் இருக்கக்கூடியவங்க, இவர் ஏங்க போனோம், இவர் திமுக கிட்ட போய் ஏன் நிற்கிறன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க. அவர் போனது ஒரு நலன் விசாரிப்பதற்காக, அது வந்து ஒரு மரபு போறாங்க. ஆனால் அதையுமே கேள்வி கேட்குறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொள்கை கோட்பாட்டிற்காக இருக்கிறாங்க, தமிழ் தேசியத்துக்காக இருக்கிறாங்க. வருகின்ற தேர்தலில் 2026 தேர்தலில் திரு சீமானனை விட விஜய் அவர்கள் வாக்குகள் அதிகமாக கூட வாங்கலாம், குறையலாம், அதில் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஓட்டு நிலையானது, அந்த ஓட்டு நிலையானது கிடையாது. ஏன்னு கேட்டால், அது ஒரு ஹீரோயிசமா இருக்கு, இது கொள்கை கோட்பாடா இருக்கு. அதே போல நாம் தமிழர் கட்சி விமர்சனமா இல்லையேன்னு கேட்டால் நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு நான் வெளிப்படையாக சொல்கின்றேன், 2026 ஆட்சி மாற்றம் நிகழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த திராவிட கட்சிகளே ஆள வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. அப்போ மாற்றம் என்று வந்து இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் இருக்கும் பொழுது இவர்கள் இணைந்தால் அந்த மாற்றம் பெரிய அளவில் நடக்கும். பல சமரசங்கள், கொள்கையில முரண்பாடு, தமிழ் தேசியம் திராவிடர் என்று கண்ணன் சொல்றதெல்லாம் எனக்கே உடன்பாடு கிடையாது. ஆனாலுமே இவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நிகழும். இந்த தூய சக்திக்கும் தீய சக்திக்கும் போட்டின்றப்போ, தூய சக்தி என்று சில கட்சிகளை நம்புகிறார்கள், அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நிறைவான கருத்து. நன்றி, வணக்கம்.